friends, it's your Aariwingsworld. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then regular videos பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா full and full ஆரி நீடில் பத்தி பார்க்க போறோம். சோ ஆரி நீடில்ல டாப் டு பாட்டம் சோ நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க. சோ என்ன நீடில் நீங்க யூஸ் பண்றீங்க? சோ நீடில் எப்படி சொல்லி நம்ம கடையில வாங்குறது? சோ நீடில் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கொடுங்க. சோ எங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்கும்? சோ நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு சூப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நீடிலோட டைப்ஸ் பார்ப்போம். சரிங்களா? சோ நீடிலோட டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. சோ ஒன்னு பாத்தீங்கன்னா துலிப் பிராண்ட். சரிங்களா? சோ துலிப் பிராண்ட் ஒரு சைடு இருக்கு. சோ இன்னொரு பக்கத்து பாத்தீங்கன்னா நார்மல் நீடில். சோ நார்மல் நீடில் ஒன் சைடு இருக்கு. இன்னொரு பக்கம் துலிப் பிராண்ட். சரிங்களா? ஓகே. இப்போ துலிப் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நிறைய நம்பர்ஸ்னா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 தனியா வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இது 14 நம்பர். சரிங்களா? ஸோ 14 நம்பர் நீடில். இது 14 நம்பர் நீடில். அண்ட் தென் இது பாத்தீங்கன்னா ஒன்று 24, அனதர் ஒன் 23, அனதர் ஒன் 13. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னென்ன நம்பர்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எந்தெந்த நீடில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தென் இதுக்கும் அதுக்கும் உள்ள, அதாவது நார்மல் நீடுக்கும் திலீப் பிராண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் என்னங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த நீடில் ஒரு ஃப்ரெஷர்ஸ், அதாவது ஒரு ஆரி பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எது யூஸாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம திலீப் பிராண்டில் உள்ள நம்பர்ஸ் நான் சொல்லிட்டேன்னா, அதாவது 14 நம்பர் ஒன்று இருக்குது, தென் 24, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கூட எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் இதுக்கு பேர் இதுக்கு பேர் ஜர்தோசி நீடில், இதுக்கு பேர் த்ரெட் நீடில், இதுக்கு பேர் பீட் நீடில். சரிங்களா? இப்போ பீடலோட நேம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது நார்மல் நீடில்ஸ்குள்ள பேர். சரிங்களா? ஸோ திலீப் பிராண்டுன்னு வந்தீங்கன்னா திலீப் பிராண்டில் நீங்கள் கடையில் போய் எப்படி கேட்கணும்னா என்ன நம்பர்ஸ் வேணுமோ அந்த நம்பர் சொல்லி உங்களுக்கு நீடில் கேட்டுக்கணும். ஸோ என்னென்ன நம்பர்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ இந்த நீடில்ஸ் எப்படி இருக்குது? ஸோ இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ஸோ அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது நார்மல் நீடில், அதாவது கை ஊசி. எல்லா வகையான கை ஊசியும் இருக்கும். இதில் ஒரு 25 நீடில்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த ஒரு பாக்ஸ் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் சின்ன சின்ன ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆர் சம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இதுவும் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் எல்லாருமே இந்த நீடில் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டேசல்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கெலாம் கண்டிப்பாக நமக்கு இந்த நீடில் பாக்ஸ் தேவை. சரிங்களா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குள்ள ஊசியும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஜர்தோசிக்கு பண்ணக்கூடிய ஊசியுமே கொடுத்துருப்பாங்க. பட் நான் இதில் இருக்கக்கூடிய ஊசியை யூஸ் பண்ணுறதை விட ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் யாருமே இந்த நீடில் ப்ரிஃபர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் நான் உங்களுக்கு என்னோட சீக்ரெட்டை நான் சொல்கிறேன். நான் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்காக யூஸ் பண்ணுவேன். இதோட எண்டிங் பார்ட் பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக இருக்கும். பாருங்கள், எண்டிங் பார்ட் நல்லா குண்டாக இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் பூ குத்துற ஊசி மாதிரியே இருக்கும். பட் ஹைட் கம்மியாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த நீடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸாக இருக்கட்டும் இல்லை ரிங் நாட்டாக இருக்கட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், யாருமே இந்த ஒரு நீடில் ப்ரிஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. பிகாஸ் இதில் நம்ம தனியாக ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு யூஸ் பண்ணுற ஊசியில் ஒரு கூர்மை இருக்காது. அண்ட் தென் எண்டிங் பார்ட்டுமே நல்லா தடிமனா ஹோல் பெருசாக இருக்காது. பட் இந்த நீடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நிறைய நீடில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ நான் எதுக்கு நிறைய நீடில் இந்த நீடில் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நீடில் எடுத்து அதாவது த்ரெட் எடுத்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது நீடில் ஃபுல்லாகவே த்ரெட்டு ஃபஸ்ட்டு லோட் பண்ணி, அதாவது த்ரெட்டு லோட் பண்ணி வச்சுட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருக்கட்டும் ஒரு ரிங் நாட்டாக இருக்கா நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்து பிக்கப் பண்ண முடியும். ஒரு டிசைன் வந்து டக்குன்னு வந்து முடிக்க முடியும். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் த்ரெட்டை லோட் பண்ணி வச்சுட்டு ஸோ வரிசையாக ஒவ்வொரு ஊசியாக நீங்கள் முடிக்கிறதுக்குலாம் அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து நான் சொன்னபடி த்ரெட்டு ஃபுல்லாகவே ஒவ்வொரு நீடிலையும் வந்து மாட்டி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த நீடிலை பார்த்து வந்து பார்ப்போம். இது வந்து ஜர்தோசி நீடில்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் நீடில். இது வந்து பார்த்தீங்கன்னா பீட் நீடில். ஸோ வந்து பிகினர் லெவலில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பட் வந்து நாங்கள் பிகினர் லெவலில் வந்து இப்போ ஒரு ஆன்லைன் கூட நாங்கள் ஒரு பார்த்து கற்றுக்கணும், ஸோ வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து திலீப் பிராண்ட் தான். ஸோ திலீப் பிராண்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். பட் வந்து இது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாலும் இதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காண்டி திலீப் பிராண்டில் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காதா அப்படிங்கிறது கிடையாது. இதுவும் நல்லாயிருக்கும். பட் வந்து இதை விட இதோட பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ திலீப் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 14 நம்பர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த்ரெட் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே வந்து நீட்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 14 நம்பர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இது 4மே வந்து 14 தான். இது 4மே வந்து நான் யூஸ் பண்ணுற பீடு தான், நான் யூஸ் பண்ணுற நீடில் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 23. ஸோ நம்பர் 23 நீடில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து பீட் ஒர்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து ஜமிக்கி ஒர்க்ஸ் இருக்குல்ல, ஸோ ஜமிக்கி ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்பர் வந்து 23 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? பீட் ஒர்க் அண்ட் ஜமிக்கி ஒர்க்ஸ் இல்லைனா கர்தானா இந்த மாதிரி ஒர்க்ஸுக்கு எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து 23 யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24. ஸோ இது வந்து பாருங்கள், இது வந்து 24. ஓகேவா? இது வந்து 24 பாருங்கள், 24.4 mm இருக்கா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிப்பு வந்து பாருங்கள் ரொம்ப வந்து கூர்மையாக இருக்கும், ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நீடில் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நார்மல் இந்த நீடில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த நீடில் வந்து ஜர்தோசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா இது வந்து பாருங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கும், ரொம்ப கூர்மையாக இருக்கும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜர்தோசிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஸோ வந்து 24 வந்து ஜர்தோசிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 23 வந்து பீட் அண்டு கர்தானா இல்லைன்னா வந்து ஜமிக்கிக்காக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து இன்னொரு நீடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து 13.055 mm சொல்லி இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க்ஸ் அண்டு பெரும்பாலும் வந்து த்ரெட் ஒர்க்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து 14க்கு பதிலாக சில பேர் வந்து 13 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டோமா? ஓகே. இப்போ நீங்கள் இப்போ என்கிட்ட நீங்கள் கேளுங்க, நீங்கள் எல்லாமே இதை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 14 மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இத்தனை நீடில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோட 14 மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த நீடில்லாம் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு 14 ஒரு பிகினர் லெவலில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த நீடில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதை ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு 3 to 4 months ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த நீடில்ஸ்லாம் வந்து உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த நீடிலும் போட்டு நீங்கள் கொலாப்ஸ் பண்ணிங்கன்னா கடுப்பாகி அப்படியே போட்டுருவீங்க. ஏன்னா வந்து இந்த 24 வந்து நீடில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப் எட்ஜாக இருக்கட்டும். நீங்கள் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து இன்ன வரைக்கும் டாப் டு பாட்டம் ஜர்தோசியாக இருக்கட்டும், பீடாக இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த 14 நம்பர் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நான் வேறு எந்த நீடில் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 14 வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு பிகினர் லெவலில் நீங்கள் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு 14 வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் இதிலேயே எல்லாமே பண்ண முடியும். ஓரளவுக்கு இந்த நீடில் வந்து டாப் டு பாட்டம் எனக்கு நீடிலோட ட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்ற நீடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து 23 நீடில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது பீட் ஒர்க்ஸுக்கு. அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட நார்மலாக இருக்க நீடில் விட இதோட இங்கே பாருங்கள், இதோட தடிமன் சென்டர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பட்டையாக இருக்கும். ஸோ நல்லா பிடிச்சு, அதாவது நல்லா பிடிச்சு குத்தி இப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம 14 நீடிலாலே பண்ண முடியும். ஸோ அதனால இந்த நீடில் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு தான் நான் நினைப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 13. ஸோ நம்ம 13 நீடில் ஒன்று இருக்குங்கிறதையே என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு சொல்லி தான் எனக்கு தெரியும். பிகாஸ் வந்து அவங்க வந்து யூடியூப் சேனல் பார்த்து வந்து நம்ம 13 வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அவங்களுக்கு வரலை. ஃபைனலி வந்து நம்மக்கிட்ட இப்போ கிளாஸ் சேர்ந்து இப்போ நம்மகிட்ட வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு 14 நம்பர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். இப்போ வந்து அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 13ங்கிற நம்பர் அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். ஸோ உங்கள்கிட்ட காட்டுறதுக்காண்டி தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்மலாக எல்லா நீடிலும் வந்து பார்த்தீங்கன்னா கூர்மை அதிகமாக இருக்குது. இந்த எட்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஜரி ஒர்க்ஸ் வந்து பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் 14லேயே நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியுது. அப்படிங்கிறப்ப தேவையில்லாமல் இத்தனை நீடில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24. ஸோ நான் 24 வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து 14 யூஸ் பண்ணுறேன். பெரும்பாலும் வந்து முக்கியமான ஏதாவது ஜதோசி ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கர்தானான்னு சொல்லிட்டு இந்த பொடி கர்தானா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒர்க்ஸ் யூஸ் பண்ணும்போது 24 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்னால் வந்து 24 யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் வந்து எனக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா 14 நம்பர் நீடெல்லாம் வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனால என்னால் 24 வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. பட் நீங்கள் வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கண்டிப்பாக எடுத்தோன்னா வந்து ஒரு 24 நீடில் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நல்லா 14 ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து 24 வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மேபி வந்து எனக்கு வந்து 14 வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 24 வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. மேபி உங்களுக்கு வந்து மிச்சம் இருக்கிற, அதாவது இந்த நம்பர்ஸ் கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து நார்மல் நீடில்ஸ் பத்தி பார்ப்போம். சரிங்களா? இப்போ நார்மல் நீடில் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து த்ரெட் நீடில். இங்க பாருங்க, த்ரெட் நீடில் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப இப்போ பீட் நீடில்னா நல்ல லீனா இருக்கும். நல்லா லீனா ஒல்லியாக வந்து இந்த இடத்துல வந்து கட்டையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே கட்டையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒல்லியாக இருக்கும். ஆனால் இந்த த்ரெட் நீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட்டையாக இருக்கும். இந்த எட்ஜு மட்டும்தான் ஒல்லியாக இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் வந்து நீடில் வந்து எப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், த்ரெட் நீடில்னா எண்டிங் மட்டும்தான் ஒல்லியாக இருக்கும், மற்ற இடம் ஃபுல்லாகவே வந்து குண்டாக இருக்கும். பட் பீட் நீடில்னா வந்து பாதி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கும், மேலே இருக்கிற பகுதி வந்து குண்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து நீங்கள் பீட் நீடில் அதுக்கப்புறம் த்ரெட் நீடில்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ, ஏன்னா இங்கே பாருங்கள், இது வந்து அப்படின்னா இப்படி வளையுதா. ஸோ இது வந்து பிகினர் லெவலில் யூஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் எனக்கே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நானே வந்து அவ்வளோவா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராது, ரொம்ப ஸ்லோவாக வரும். பட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் நான் வந்து இதில் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் கண்டிப்பாக இதை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். மேபி வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு இதை நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்தால் ஓகே, இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா இப்படி வளையும், ரொம்ப பொறுமையாக உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி மட்டும் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஜர்தோசி வந்து இதில் நிறையா இந்த அளவுக்கு வந்து ஜர்தோசி லோட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இது வந்து இதுதான் வந்து இதில் உள்ள வந்து ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் என்னங்கிறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பீட் ஒர்க். இப்போ பாருங்கள், இது வந்து பீட் நீடில், நம்ம திலீப் பிராண்டில் உள்ள பீட் நீடில். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலில் உள்ள பீட் நீடில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து பீட் வந்து லோட் பண்ண முடியும். ஆனால் இந்த நீடிலில் இவ்வளோ வரைக்கும் வந்து பீட் வந்து லோட் பண்ண முடியும். ஸோ வந்து நிறைய பீட் லோட் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த ஒரு நீடில் வந்து ப்ளஸ் பாயிண்ட், அந்த ஒரு விஷயத்தில் வந்து இது வந்து மைனஸ் பாயிண்ட்.
சரிங்களா? ஸோ ரெண்டுக்கும் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே பாரு ஜர்தோசி வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி வந்து நம்ம இந்த அளவுக்கு தான் எடுக்க முடியும். பட் இதில் வந்து ஜர்தோசி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸ் பாயிண்ட் தான், இது வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரெட் ஒர்க்ஸ். த்ரெட் ஒர்க்ஸ் வந்து காமன் தான். நார்மலாக இதுலேயும் த்ரெட் ஒர்க் நல்லா பண்ண முடியும், இதுலேயும் வந்து த்ரெட் ஒர்க் வந்து நல்லா பண்ண முடியும். பட் வந்து சில பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இங்கே பாருங்கள் நீடில் இப்படி உருட்டியே வந்து டக்கு டக்குன்னு வந்து த்ரெட் ஒர்க் வந்து பண்ண முடியும். பட் இதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து பொசிஷன் பிடிச்சு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பட் த்ரெட் ஒர்க் வந்து ரெண்டுலேயுமே பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து இது ரெண்டுக்குமே வந்து காமன் தான். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கிடையாது. சரிங்களா? ஓகே. அண்ட் தென் இப்போ இந்த நீடில் வந்து இப்போ பாருங்கள், அடுத்து இன்னொரு நீடில் வந்து நான் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள். இந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஸோ இந்த நீடில் மாதிரி கிடையாது. இது வந்து இதோட சைஸ் வேறு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஸோ இந்த நீடில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இப்போ இது வந்து இந்த ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுறது வந்து வளையுதுன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்காண்டி இவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒல்லியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஜர்தோசி வந்து நல்லா அயன் நீடில் வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து இதை வந்து பீடுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஜர்தோசிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள நீடில்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஜர்தோசி அண்ட் பீடுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு, ஸோ இது வந்து பீட் அண்ட் தென் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பீடு தான். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ண வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து ரொம்பவே ஈஸி. அந்த நான் இப்போ வரைக்கும் வந்து 14 நம்பர் பிராண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் இதுவும் எனக்கு வந்து யூஸ் பண்ண தெரியும். பட் எனக்கு இதில் உள்ளது என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். பட் நான் கற்றுக்கிட்டது வந்து இந்த நீடில் நான் கற்றுக்கிட்டேன். பட் வந்து எனக்கு அதில் தான் ஃபாஸ்ட்டாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். அதனாலேயே நான் வந்து இதை கண்டினியூ பண்ணாமல் நான் அப்படியே வச்சுட்டேன். பட் இருந்தாலும் நான் ஏதாவது பொறுமையாக பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் அந்த மாதிரி இருந்தால் ஜஸ்ட் வந்து இதை ட்ரை பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து எப்படி வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மேபி இதுலையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து இதுலையும் வந்து பேசிக் செயின் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். மெத்தட் வந்து ஒன்று தான். பட் வந்து அந்த கையில் பிடிக்கிற பிடிமானம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மற்றபடி வந்து ஒன்று தான். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த நீடிலே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 rupees தான். ஸோ வந்து 2 ரூபா தான். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நார்மலாக வந்து இந்த நீடலுக்குள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் லெவலாக இருக்கக்கூடியவங்களா இருந்தால் இனிமேல் வந்து திலீப் பிராண்டில் என்ன நீடல் நம்பர் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அண்ட் தென் இந்த நீடல் பேருமே என்னென்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ என்னோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த நீடல் தான். சரிங்களா? ஸோ திலீப் பிராண்ட் தான் என்னோட ப்ளஸ் பாயிண்ட்டு நான் வந்து சொல்லுவேன். மேபி வந்து உங்களுக்கு இந்த நீடல் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ, பாய், ஹாவ் ஏ நைஸ் டே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அடுத்த வீடியோவில் நல்ல பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் பார்ப்போம். பாய்.